கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் அதில் எடிங் நீங்கள் அதாவது அதில் டைட்டிலை கேட்டாலே உங்களுக்கு ஒரு என்னடா அப்படி புதுனமாக இருக்குன்னு யோசிக்கலாம். அதாவது இந்த ஃபுல் டே இந்த லைஃப்பில் ஃபுல் டே, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக இல்லாமல் அரை நாள் நான் என்ன பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்ட போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 1 வீக் ஆகுது நான் எடுத்து, இன்னும் அப்லோட் பண்ணல. கொஞ்சம் எடிட்டிங் அடுத்து ப்ளஸ் எனக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருந்தனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு உண்மைக்குமே போடுறதுக்கு. ஸோ இன்றைக்கி நான் அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் யோசிக்காதீங்க என்னடா ஆஃப் டேயா அப்படின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் எனக்கு மார்னிங் எழும்புறதுல இருந்து காட்டணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு அது கஷ்டம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோவா இஷ்டம் இல்லை. அவருக்கு அந்த வீடியோஸ் அந்த மாதிரி அதில் பெரிய ஈடுபாடு இல்லை. அது என்ன சொல்கிறதுனா, அவருக்கு அந்த மாதிரி பிடிக்காது. அதனால எனக்கு மார்னிங் ஹவர்ஸ் அண்ட் நைட் ஹவர்ஸ்ன்னு எனக்கு ஃபுல் டேன்னு எனக்கு காமிக்க முடியாது. ஆஃப் டே மாதிரி தான் எனக்கு காமிக்க முடியும். ஸோ நான் பார்த்தேன், நான் ஸ்பெண்ட் பண்ணுற குவாலிட்டி டைம் அண்ட் ஆல்சோ சம்மந்தமான ஒர்க்ஸ் காமிக்கணும்னா அது ஆஃப் டேயில் தான் காட்டலாம். ஏன் சொல்கிறீங்கன்னா, நான் காலையில் எழும்பி மார்னிங் எழும்பிட்டு காஃபி தான் ஃபஸ்ட்டு, டீ அதை செஞ்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அவரோட சேர்ந்து குடிச்சிட்டு கொஞ்சம் அதுக்காட்டியும் டீ குடிக்காட்டியும் கொஞ்சம் ஜஸ்ட்டு சாதாரண மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு அப்படி கொஞ்சம் டைம் போனதுக்கு அப்புறமா தான் எழும்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அவருக்கு கொடுத்து அவரை ஒர்க்குக்கு அனுப்பி நான் ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் எந்த கம்பெனி மீட்டிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது ஸ்ட்ரிக்ட்லி 9 o'clock. இப்போ இந்த டைமுக்குள்ளே நான் எழும்புறதே 6:30 தான். ஆக்சுவலி மிக சொல்லப்போனால் 6:30க்கு நான் எழும்புறதில்லை, என் ஹஸ்பண்ட் தான் என்ன எழுப்பாட்டுவாங்க. எனக்கெல்லாம் 6:30க்கு எப்படி எழும்புவேன்னா அவர் தான் என்ன எழுப்பாட்டுவாங்க, அவர் தான் அலாமும் வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறமா எங்களோட ஒர்க்கை நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு அந்த டைம் எழும்புறது 6:30. இவருக்கு எல்லாமே செஞ்சு அவர் 8:15க்குள்ளே போயிடுவாங்க. அவருக்கு ஆஃபீஸ் 8:30க்கு ஸ்டார்ட்டு. ஸோ 8:15க்கு வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கு முதல்ல நான் இந்த வீடு க்ளீன் பண்ணி அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நான் எனக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு 9 மணிக்கு மீட்டிங் அதாவது ஃபோனுக்கு முன்னுக்கோ லேப்டாப்புக்கு முன்னுக்கோ இருந்துட்டேன்னா அன்டில் 9:30 வரைக்கும் என்னால் எழுத முடியாது. 1/2 hour மீட்டிங் போகும். மேபி சம்டைம்ஸ் 15 minutes ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இந்த டைம் பீரியடில் எனக்கு கேமராவை ஃபிட் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் காமிக்கிறது எனக்கு ஒரு சாத்தியமாக எனக்கு தெரியலை. எனக்கு அது ப்ராப்பராக படலை. அதுதான் உண்மைக்குமே முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இருந்துதான் அந்த 9:30க்கு அப்புறம் இருந்து தான் எனக்கான டைம். நான் பர்சனலாக எனக்கான எந்த ஆஃபீஸ் ரிலேட்டடாகவோ நான் சமைக்கிறதோ எல்லாமே அதில் அடங்கும். அதுக்கப்புறமா தான் அப்போ அவர் அதுக்கப்புறமா வர்றது ஈவினிங் டைமுக்கு அப்புறமா தானே. ஆஃப்டர்நூனில் ஹஸ்பண்ட் வந்துட்டு போவாங்க, சாப்பிடுவாங்க, லஞ்ச் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆஃப் டே மாதிரி தான் எனக்கு காட்டவே முடியும். ஆல்மோஸ்ட் அன்டில் ஈவினிங் வரைக்கும் எனக்கு காமிக்க முடியும். ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, என்னென்னா ஜஸ்ட் இது நான் நார்மலாக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருப்பேன். ஏன்னா எனக்கு அது சமைக்கிறது ஃபுல்லாகவே எனக்கு கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே நான் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு முதல்ல ஏதாவது எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்ஸ் இமெயில்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதெல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் நான் சமைப்பேன். ஸோ ஆஃப்டர் சமைச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா
நான் ஃபுல்லாகவே வந்து நான் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போலவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் அதை நான் வந்து ஆஃப்டர் இந்த ரீஃப்ரெஷ்க்கு அப்புறம் நான் வந்து இது பண்ணுவேன். உங்களுக்கும் அதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சு ரொம்ப வேர்த்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேஸை உங்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் நல்ல இந்த ஒரு சிலவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் விளங்கும் பாருங்கள் நான் யூஸ் பண்ணுற சீரம். நான் ஆல்ரெடி இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் விலாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவிலையும் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்களும் அதை எடுத்துக்கலாம். நான் எந்த விதமான ஒரு கண்டிப்பாக இதை தான் யூஸ் பண்ணுங்கன்னு நான் ப்ரமோட்டோ எதுவுமே நான் பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ நான் எப்போயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற டாக்டர் ரேச்சலோட சீரம் அண்ட் நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண தொடங்கின பான்ஸ் க்ரீம், அதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீம். ஸோ அதுகளை தான் நான் உங்களுக்கு இங்கே வந்து காமிச்சிட்டு இருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஆஃப்டர் குக்கிங் ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மாதிரியான இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து ஏன்னா ரீசன்ட் டேஸாக வந்து ரொம்பவே வெயில். ஏன்னா அப்போது நம்ம அதை ரொம்ப எங்களோட ஸ்கின் நாங்கள் பார்த்துக்கணும். நைட் ஆனால் மட்டும்தான் அந்த வந்து ரொம்ப கூலான கிளைமேட்டில் இப்போ இருக்குது. பட் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண டைம்லலாம் வந்து ஃபுல் டே செம்ம ஹாட்டாக இருக்கிற டைம் தான். ஸோ அதனால தான் நான் வந்து மறுபடியும் இந்த மாதிரியான ஸ்கின் கேரை நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது தான், நான் வீட்டில் இருக்கிற ஒரு பர்சன்னால் நான் வந்து எந்த நேரமும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா அப்போது ரொம்ப சம்மர் டைம்ஸ் வெயில் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து நான் மார்னிங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த அவங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற டாக்டர் ரேச்சலோட சன்ஸ்க்ரீனை நான் யூஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் குக்கிங்கும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் குக்கிங்கிறப்போ ஒரு வந்து 12 அந்த மாதிரி பகல் டைம் 11 அந்த மாதிரி ஆகிரும். ஸோ அந்த 2 டைம்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இதுதான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். நான் அதை தான் கண்டினியூஸ் பண்ணுறதும் கூட. உங்களுக்கு 2 விஷயம் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்களும் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறப்போ ஒரு மைல்டாக ஒரு வந்து ஃபேஸ் மசாஜ் ஒன்று பண்ணுங்கள். அந்த மாதிரி ஃபேஸ் மசாஜ் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லோம். அதாவது பிளட் சர்க்குலேஷனுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்களாம் யாராவது இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து லிப் பாமாக இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வெஸ்லின் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த சஜஷன் கேட்டிங்கன்னா வெஸ்லின் தான். பிகாஸ் நானும் வெஸ்லின் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் அலோவேராட தான் நான் வெஸ்லின் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஃபாரின்லேருந்து வரும்போது கொண்டு வந்தது தான். ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் இந்த ஸ்கின் கேர். இதுக்கு முதல்ல நான் ஸ்கின் கேர் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்படி நான் லென்த்தாக காட்டினதுக்கேன்னா ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். ஆஃப்டர் தட் நான் பேக் டு ஒர்க் வந்துடுவேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருந்த ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸோ இல்லாட்டி நியூ ஏதாவது ஒர்க்ஸ் வந்திருந்தாலும் நான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவேன் செய்கிறதுக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு 6 வரைக்கும் தான் டைம். ஸோ பிட்வீன் நான் இப்படி சரி செஞ்சு அன்னைக்கான ஒர்க்கை நான் செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்றது, லன்ச் எடுக்கிறது எல்லாமே. ஆஃப்டர் தட் ஒர்க்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக டீ செய்வேன். நான் டீ கொஞ்சம் செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க
இந்த ஸ்மால் கார்டன் இந்த ஸ்மால் கார்டன் ஏரியாவில் தான் நான் வந்து டீ குடிச்சிட்டு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாருங்கள், இதுதான் துளசி செடி. இதோட இன்னும் 2 செடி கொண்டு வந்தேன். அது எல்லாமே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. மற்றபடி இந்த வரிசையாக இருக்குது பாருங்கள், நான் ஆல்மோஸ்ட் வீடியோஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தா தெரியும். அதில் வந்து இருக்கிற எல்லாமே வந்து நான் வத்தலை ஃபீஸ்டில் வாங்கினது தான். எல்லாருமே நல்லா வளர்ந்துருக்குறாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் இதில் இருக்கிற அந்த பாருங்கள் கற்பூரவள்ளி, அந்த கற்பூரவள்ளி நான் அம்மா வீட்டிலேருந்து எடுத்தது தான். அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க, இது வந்து மஞ்சள் செடி. நான் சொன்னேன்னா அந்த துளசி செடியோடு நான் இன்னும் 2 செடி எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா வீட்டில் இருந்துன்னு. அது வந்து இந்த மஞ்சள் செடியும் இந்த ரோஜா செடியும் தான். ஸோ இது தான். இதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீயெல்லாம் குடிச்சு இதுலேருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மாவோட கடைக்கு போவேன். நான் மோஸ்ட்லி ஈவினிங் டைம் தான் போகிறது. போயிட்டு அம்மாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் போகிறது ஈவினிங் டைமில். நான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கிறது வந்து மார்னிங் டைம் வீடியோ. ஏன்னா ஈவினிங்கில் வந்து வீடியோ சம்டைம்ஸ் எடுக்க சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் இந்த மார்னிங் டைம்ஸில் நான் இந்த வீடியோ எடுத்தது. இதுதான் எங்கள் ஷாப், நம்ம கெமிக்கல் ஷாப். இது எங்கள் லேனில் முன்னுக்கே தான் இருக்குது எங்கள் ஷாப். நான் இங்கே தான் லாஸ்ட்டு எல்லாமே வேலை செஞ்சு முடிச்சுட்டு நான் வருவேன் அம்மாவை பார்க்க. ஓகே, இதுதான் நான் எல்லாமே காமிச்சிட்டேன் இந்த ஹாஃப் டே ஜேர்னி ஃபுல்லாகவே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனிவே நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.